வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம அதிகாலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸில் கிடைக்குதுங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிப்பீங்க. நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெறுவதால் எந்த விதமான நோய் தாக்கமும் உங்களுக்கு இருக்காது. நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழணும், நலமோடு நீங்கள் இருக்கணும்னா நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸுடைய மருத்துவ நன்மைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்முடைய நலத்தை தாண்டி நம்மை சார்ந்திருப்பவர்களுடைய நலமும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களையும் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால் வீடியோவோடைய அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குங்க. ஸோ தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். இப்போ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் தினமும் காலை வேளையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கிவிட்டு மீண்டும் வராமல் தடுக்கும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு தூண்டி கொடுக்குங்க. மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை ஏற்படுவதெல்லாம் சரி பண்ணிட்டு மீண்டும் வராமல் தடுத்து உங்களுக்கு பாதுகாக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்லணும்னா அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கிறதுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, கவலை வேணாம். நெல்லிக்காய் ஜூஸே உங்களுக்கு போதுமானது. அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடல் எடையை வைத்துக் கொள்ளணும். அதுதான் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை உடல் எடை அதிகமாக இருக்குது, அதாவது உடல் பருமன், ஒபிசிட்டி எல்லாம் இருக்குன்னா அதை குறைக்க நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்க்ஸாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நார் சத்து, நீர் சத்து அதிகம் இருக்குது. இப்போ தினமும் காலையில் 20 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து நாம் சாப்பிட போகிற அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத முன்னாடியே தடுத்துரும், பசியை கட்டுப்படுத்திடும், உடல் எடையை குறைக்கும். அப்போ உடலில் நம்மளுடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அப்போ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிக்கப்பட்டுரும். பசியை கட்டுப்படுத்த நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுதான் ஆரோக்கியமான வழிமுறை. ஸோ அதுக்கு தான் நீங்கள் அந்த தேவையான ஒரு பசியை கட்டுப்படுத்திக்கணும், ஆற்றல் பெற்றுக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு சோர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுகளையுமே நம்ம சாப்பிடணும். இப்போ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறையும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இந்த செல்களுடைய செயல்பாடு நம்ம வெகுவாக குறைக்கணும்னா இந்த செல்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் நோய், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு. மேலும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் அதை சரி பண்ணிக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதுங்க. அப்போ கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியில் திசுக்கள் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படுங்க. ஸோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கணும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு விடணும் அப்படின்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நமது மூளையை சுறுசுறுப்பாக
சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போதே மூளையினுடைய அந்த செயல்பாடு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மரபியல் சார்ந்த அந்த மறதி நோய், ஞாபக மறதி நோயெல்லாம் ஏற்படுவது உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையும் நீங்கள் தடுத்து கொண்டு மூளை செயல்திறனை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்தும். டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள், இவங்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவையெல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை நம்மளுடைய உடம்புகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே செய்யுது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அதனால் சுவாசம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே நம்ம சிறப்பாக செயல்பட வைத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஆர்த்திரோக்ளீரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிகமாக கொழுப்புகளை படிய வச்சு அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடுங்க. அதுதான் ஆர்த்திரோக்ளீரோசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு. இது நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் படிகிறத தடுத்து நம்ம ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகரித்து இந்த மாதிரி ஆர்த்திரோக்ளீரோசிஸ் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் நம்ம பாதுகாக்கும். இதனால் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும். இதய துடிப்பு வந்து சீரான அளவில் இருக்கும். அப்போ நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே இருக்காது. நலமோடு நம்மளுடைய இதயத்தை பராமரித்துக் கொள்ளலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. சர்ம நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை வந்து நீங்க ஆரம்பிக்கும். சருமத்திற்கு பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கூட்டி கொடுக்குங்க. மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோட்டத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக பங்கு பெறுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். உங்களுடைய வயசை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமனைகளை பெறணும்னா அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் அல்லது நீங்கள் வந்து தினமும் கூட ஒரு நெல்லிக்காய் ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகாலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நிறைய மருத்துவமனைகள் கிடைக்கும். நீங்களும் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.